வழக்குகள்ல ஆஜர்படுத்தப்படும் பொழுது கரெக்டா மருத்துவமனையில சேருவது என்பது நம்ம நிறைய சினிமாக்கள்ல பார்த்துருக்கோம். இது நிஜத்திலையும் இப்ப பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட புகார்கள் அளிச்சிருக்கிறோம். அதுல பல ஊழல்கள் இருக்கு. மின்சார வாரிய ஊழல்கள் இருக்கு, குவாரி சம்பந்தமான ஊழல்கள் இருக்கு, ரேஷன் துறையில நெல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணதுல 5 வருடங்களுக்கு அவங்க ஆட்சி பண்றதை நீங்க ஒரு அப்போசிஷனா இருந்து ஒரு அப்போசிஷன் ரோல் பிளே பண்ணி தான் பார்க்கணும். அது மாதிரி கவுக்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் குதிரை பேரம் செய்து கவுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் சி விஜயபாஸ்கர் மேல அவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர். குட்கா ஊழல் முதல் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. குட்கா வழக்கு சிபிஐ போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே குற்றப்பத்திரிகையே தாக்கல். சரி, ஒரு மாற்றம்னு ஒன்று வருது. வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் விஜய் கட்சியில இவர் ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய பின்புலம் இருக்காது. ஏதோ நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்களாம் விலகி போயிடுவாங்க. அறப்போர் இயக்கம் கொடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் முன்னாள் அமைச்சரான ஏவாவேலு மீது கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் சோதனை நடந்துச்சு. ஆஜராக இருந்த நிலையில இப்போ சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ இந்த மாதிரி வழக்குகள்ல ஆஜர்படுத்தப்படும் பொழுது கரெக்டா மருத்துவமனையில சேருவது என்பது நம்ம நிறைய சினிமாக்கள்ல பார்த்துருக்கிறோம். இது நிஜத்திலையும் இப்ப பார்க்கிறோம். ஆனால் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்ம அதை நம்பிதான் ஆகணும். ஸோ அவர் உடல்நிலை சரியாகி திரும்ப வரட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய நோக்கம் இந்த ஊழல் வழக்குல யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த ஊழல் ஒரு சாலையே ரோடு போடாமலேயே அவங்க பணம் 3 கோடியே 32 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு 1.5 கோடி ரூபாய் நபார்டு சாலைக்கு கொடுத்தாங்க. இதை எல்லாம் இன்ஜினியர் எல்லாரும் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப அவங்க தான் நேரடியா ஊழல்ல ஈடுபட்டவர்களாக ஆவாங்க. ஆனால் அந்த ஊழல் அமைச்சர் ஏவாவேலு காதுக்கு வந்த பிறகும், அவருடைய பார்வைக்கு வந்த பிறகும் கூட அவர் அவர்கள் மேல எந்த விதமான கிரிமினல் நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அந்த சங்கரானந்த் கான்ட்ராக்டரை காப்பாற்றுவதற்காக, அவர் திமுகவுக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர் என்பதனால அவரை காப்பாற்றுவதற்காக அவங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், சின்னதாடி ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மட்டும் எடுக்க வச்சு அதோட முடிச்சுக்கிறாங்க. ஸோ எனவே இது ரொம்ப தெள்ள தெளிவாக இவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இவர் எஃப்ஐஆரிலும் அவரை சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் உடல்நிலை திரும்ப வந்ததுக்கு பிறகுதான் இப்போ விசாரணை தொடர முடியும் என்ற நிலை இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை விசாரித்து அவரும் மற்றவர்கள் அவங்க ஒவ்வொருத்தருடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து துரிதமாக அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தவறு செய்தவர்கள் அனைவருக்கும் அவங்க தண்டனை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வழக்கில். ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திலும் இது போல ஒரு சாதாரணமான ஒரு சோதனையா மட்டுமே இருக்குதா, மிக தீவிரமாக இல்லையா சார்? எப்படி பாக்குறது சார் லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுத்த வரைக்கும்? சரி, லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் அவர்கள் ஒரு புதிய உத்வேகத்துடன் கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்புறம் சில கேசஸ்ல குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்றாங்க. பட் அதோட அது நின்று போய்விடுகிறது. இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த வழக்குகளில் கூட மிகப்பெரிய அளவிலே மூவ்மெண்ட் இல்லை. கடந்த திமுக ஆட்சியில விஜயபாஸ்கர் மேல குற்றப்பத்திரிகை பல ஆண்டுகளுக்கு முன்பே பாத்தீங்கன்னா 35 கோடி ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. இன்று வரை அதற்கு பிறகு நகரவே இல்லை வழக்கு. அது மாதிரி பல வழக்குகள் நம்ம சொல்லலாம். எஃப்ஐஆர் போட்டாங்க. முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்குல எஃப்ஐஆர் போட்டாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதே இந்த 5 ஆண்டு காலம் ஓடி போச்சு. நாங்கள் கண்டெம்ட்டுக்கு மேலே கண்டெம்ட் போட்டு தான் அது கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அதனால இப்போ இவர்கள் போடக்கூடிய வழக்குகள் அதே மாதிரி எஃப்ஐஆரோட நின்று விடாமல் அடுத்த கட்டமாக, ஏன்னா மக்கள் இன்னைக்கு மாற்றம் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா அதோடைய ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா அது உண்மையிலேயே மாற்றமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அந்த உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது எப்படின்னா மக்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலேயே ஊழலை எதிர்த்து இவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஊழல் செய்தவர்களுக்கும் ஒரு பயம் வரும்.
செய்பவர்களுக்கும் இந்த மாதிரி நாமளும் நாளைக்கு தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும்பொழுது தான் அவங்க வந்து சரியாக செயல்பட முடியும். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தண்டனை வாங்கி கொடுப்பது. ஸோ அதை நோக்கி ஒரு அரசாங்கம் வந்து வேலை செய்வது முக்கியம். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வாட்டியாவது பண்றாங்களான்னு நம்ம பார்க்கணும். அறப்போர் இயக்கம் அடுத்ததாக யார் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்க இருக்கிறீங்க சார்? நம்ம ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட புகார்கள் அளிச்சிருக்கிறோம். அதுல பல ஊழல்கள் இருக்கு. மின்சார வாரிய ஊழல்கள் இருக்கு, குவாரி சம்பந்தமான ஊழல்கள் இருக்கு, ரேஷன் துறையில நெல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணதுல லாரி டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது இருக்கு. முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை அவர் ஜிஎஸ்டி ரோட்ல ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தின் மூலமாக, அவருடைய மகன்களுடைய நிறுவனங்கள் மூலமாக. அதனால இது மாதிரி பல்வேறு புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் இன்று இருக்கிறது. ஸோ அதனால அவர்கள் ஒவ்வொன்றின் மீதாக எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் மின்சார வாரியத்திலாம் இன்னைக்கு நிதிநிலை இவ்வளவு மோசமா இருக்குன்னா அதுல நடந்த பல்வேறு ஊழல்கள், மின்சார வாரியத்துல மட்டுமே நம்ம 4 புகார்கள் வந்து பெண்டிங்கா இருக்கும். சிறப்பாக செயல்பட்டது கடந்த ஆட்சியில் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் கிளைம் பண்றாரு சார் தன்னுடைய துறையை பத்தி. ரீசெண்டா கூட இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. சரி, அவரு சொல்லக்கூடியது என்ன டேட்டா? 1.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது, 2.5 லட்சம் கோடி கடனா மாறியாச்சு. ஸோ கடன் வைஸ் வந்து அதிகரிச்சிருக்கு, குறையல. இரண்டாவது அவர் சொல்லக்கூடியது என்ன? கடந்த 5 ஆண்டுகளில் தான் ரெவென்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள வித்தியாசம் குறைந்திருக்கிறது, நீங்களே பார்க்கலாம் டேட்டாலேருந்து போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். உண்மைதான், அது குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் அந்த குறைஞ்சதற்கான காரணம் என்ன? ரெவென்யூ அதிகரித்ததால். ரெவென்யூ அப்படிங்கிறது எதனால் அதிகரிச்சது? கரண்ட் பில்லை ஏத்தினீங்க, மக்கள் தலைமையில கொண்டு வந்து பாரத்தை வச்சீங்க. கரண்ட் பில்லை 2 வாட்டி ஏத்தி வெறும் 60,000 கோடி ரூபாயாக இருந்த வருவாயை 1 லட்சம் கோடியாக அதிகரிக்கக்கூடிய அளவுல, அப்போ என்ன கிட்டத்தட்ட நீங்க 1.5 மடங்குக்கு மேல ஏத்திருக்கிறீங்க இல்லையா? அதுதான் அதோடைய அர்த்தம் ஆகிறது. அப்போ அந்த மாதிரி வருவாயை ஏத்திட்டு செலவினங்களை நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா கூட மின்சார வாரியம் லாபத்திற்கு வந்து இருக்கக்கூடிய கடன்களை ஓரளவுக்கு அடைச்சு 1.5 லட்சம் கோடி கடன் என்பது உங்களுக்கு 1 லட்சத்திற்கு கீழே வந்திருக்கணும் மினிமம். இப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்க? செலவினங்களையும் மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்துறீங்க. 7 ரூபாய் 8 ரூபாய் இருந்த சோலார் பவர் வந்து இன்னைக்கு 2,000 ரூபாய் 3 ரூபாய். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மிச்ச தெர்மல் பவர் பிளான்ட்டோடைய ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பீக்கில் வந்து போயிட்டு இஷ்டத்துக்கு எக்ஸ்சேஞ்சில் 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா வரைக்கும்லாம் கூட வாங்கியிருக்கிறாங்கன்றாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் மிக அதிகமான விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கி செலவினங்களை கூட்டி 50,000 ரூபாய் இருந்த பவர் பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய செலவினங்களை 75,000 கோடி ரூபாய்க்கு அதிகரித்து வைத்து பல ஊழல்கள். அதானியுடைய ஊழல் இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்க க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஊழல்ல கூட நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய 1500 மெகாவாட் ப்ராஜெக்ட் இன்வால்வ்டு. அதற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய கிளாஸே, அங்க இருக்கக்கூடிய அந்த கேஸ். அப்போ அந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாம் இங்க நடைபெற்றிருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மர்ல இவ்வளவு ஊழல்கள் 400 கோடி ரூபாய். இப்போ கண்டக்டர்ல ஊழல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து மின்சார வாரியத்தை மேலும் ஒரு படுகொழியில் தள்ளக்கூடிய ஒரு வேலையாகத்தான் செந்தில் பாலாஜி இருந்தவரை நடந்திருக்கிறது. புதிய ஆட்சி தமிழகத்தில் அமைந்திருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் 6 மாதம் வந்து பொறுத்திருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வெடிப்பு உடனே பாத்தீங்கன்னா 6 மாதம் தாங்காது, அதுக்கு நான் ஒரு சவால் எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன முரண்பாடு நினைச்சிட்டு இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன்? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவரை கைது செய்தார்கள், விட்டார்கள். அவர் வந்து 6 மாசம் தாங்காது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தெர் இஸ் ஆல்ரெடி ஒரு எஃபர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு அரசாங்கத்தை கவுக்கக்கூடிய வேலை வந்து செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர், அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லப்படுபவர்களால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்திகள்ல இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ இளையராஜான்னு ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக சொல்கிறார்கள்.
அப்போ இதன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஊழல் வழக்கு, லஞ்ச ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது செந்தில் பாலாஜி உட்பட, அசோக் உட்பட அனைவரின் மீதும் அவங்கெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் அப்ஸ்கான்ல இருக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு அது நீங்க அக்ரி பண்ணாலும் அக்ரி பண்ணாம இருக்கலாம். நீங்கள் தோர்த்து இருக்கலாம், டிஎம்கேவா நீங்க தோர்த்து இருக்கலாம். அப்ப ஆனா உங்களுடைய முக்கியமான வேலை என்ன? 5 வருடங்களுக்கு அவங்க ஆட்சி பண்றத வந்து நீங்க ஒரு அப்போசிஷனா இருந்து ஒரு அப்போசிஷன் ரோல் பிளே பண்ணி தான் பார்க்கணும். அது மாதிரி கவுக்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல குதிரை பேரம் செய்து கவுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த செயல்பாடுகளை. அப்போ இதை வந்து இப்ப இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய இப்போ 6 மாதம் கூட தாங்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா 6 மாதம் தாங்காதுங்கிறது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில கவுக்க நினைக்கக்கூடிய வேலைகள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் இன்னைக்கு சட்டத்துல ரொம்ப தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம உருவாக்கியது. மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்கோர்ஸ் 108 பேர் தான், 107 பேர், 107 சீட்ஸ் தான் இருந்தது. அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து 118 தாண்டியாச்சு. அப்போ அவர்கள் ஆட்சி செய்வதற்கான அவர்களுக்கான கால அவகாசம் கொடுக்கணும். இப்பதான் 1 மாசம் 1.5 மாசம் ஆயிருக்கு. அப்போ அவர்களுக்கான கால அவகாசம் கொடுத்து மக்கள் முடிவு செய்வார்கள். அதை இந்த மாதிரி நான் குதிரை பேரம் பண்ணுவேன், நான் வந்து ஆட்களை தூக்குவேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு ஜனநாயகத்திற்கே விரோதமான செயல். நீங்க அரசியலமைப்பு சட்டம் பத்தி திமுக அவ்வளவு கிளாஸ் எடுத்துட்டு இன்னைக்கு அதற்கு எதிராக இந்த மாதிரி வேலைகள் செய்வது அப்படிங்கறதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுல அறப்போர் இயக்கம் மிக சரியான பார்வையில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தவேக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தவேக ஆட்சியுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்திற்கு அவர்கள் ரொம்ப முக்கியமாக பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டேன், நாங்க கமிஷன் வாங்க மாட்டோம், பல இடங்கள்ல லஞ்சம் வாங்காமல் இப்ப இந்த சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல் எல்லாம் கொடுக்கப்படுகிறது, பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இருக்காது, சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட்லாம் வாங்க மாட்டோம், நிறைய டெண்டர்களை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் சமீபத்தில் இந்த 2-3 நாட்கள் முன்னாடி நடந்த டாக்டர் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்களை கட்சியில் இணைப்பது என்பது அது இவர்களுடைய எண்ணத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் வந்து ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பது உண்மையிலேயே உங்கள் எண்ணமா அப்படிங்கிற ஒரு மிக வலுவான ஒரு கேள்வியை உங்களுடைய செயல்பாடு எழுப்பியுள்ளது. டாக்டர் சி விஜயபாஸ்கர் மேல அவ்வளவு ஊழல் புகார்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர், குட்கா ஊழல் முதல் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, குட்கா வழக்கு வந்து சிபிஐ போட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுத்திலுமே குற்றப்பத்திரிகையே தாக்கல் செஞ்சாச்சு. ஸோ ஒரு குற்றப்பத்திரிகை 2 ஊழல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஒரு நபர். அதை தவிர இன்கம் டேக்ஸ் வந்து 200 கோடி ரூபாய் அவருக்கு வரி ஏய்ப்பு பெனால்டி போட்டு அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய் சேகர் ரெட்டி எஸ்ஆர்எஸ் மைனிங்கிடம் இருந்து மட்டும் இவர் பெற்று இருக்கிறார்னு சொல்றாங்க. பல மடங்கு சட்டவிரோதமான கல்குவாரியில மைனிங் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி இவருடைய இடங்கள்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவருக்கு தான் மிக முக்கிய புள்ளியாக 13 கோடியாக அமைச்சர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டதுன்னு அவருடைய லிஸ்டையே இவர் சம்பந்தப்பட்ட இடங்களிலிருந்து வருமான வரித்துறை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து கட்சியில் இணைத்து நீங்கள் எப்படி வந்து ஊழலை ஒழிக்க முடியும்? இப்ப இவருடைய வழக்கே லஞ்ச ஒழிப்புத்துறையை இப்படி நடத்த முடியும்? நடத்தவே முடியாது. அந்த டிஎஸ்பியால ஒரு புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய டிஎஸ்பி பெரும்பாலும் அங்க இருக்கிற எஸ்பிஏ, அந்த மாவட்டத்துடைய எஸ்பிஏ அங்க மாவட்ட செயலாளர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் கேட்பாங்க. அப்படித்தான் வந்து நம்ம ஊர்ல காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி தான் கேட்கணும் எஸ்பிங்கிறவரு. ஆனால் பெரும்பாலும் கட்சியில சொல்லக்கூடியவங்க தான். அப்ப இவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும். இப்போ சரி ஒரு மாற்றம்னு ஒன்று வருது, வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் வந்து விஜய் கட்சியில இவர் ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் பெரிய பின்புலம் இருக்காது. ஏதோ இது நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்களாம் விலகி போயிடுவாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் விஜயபாஸ்கர் போன்ற ஊழல்வாதிகளை எதிர்த்து தான் நாங்கள் அரசியலுக்கே வந்தோம். இப்போ அவரையே நீங்கள் கட்சியில் நினைச்சுன்னா நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நல்லவர்கள்லாம் விலகி போவாங்க. இவர்களை போன்றவர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் போல கண்ட்ரோல் எடுப்பாங்க. அப்போ கட்சி எப்படி இருக்கோ அப்படிதான் ஆட்சியும் நடக்கும். நாளைக்கு அவர் அடுத்தது எம்எல்ஏ ஆக்குவாங்க, மினிஸ்டர் ஆக்குவாங்க. ஸோ இது என்னன்னா மீண்டும் ஒரு ஒரு மாற்றம்ங்கிறது அந்த ஏடிஎம்கேங்கிற பெயர் வேணா மாறி தாவேக்கான்னு மாற போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக செயலாக நான் பார்க்கிறேன். ஊழல் புகாரில் உள்ளவர்கள் தாவேக்கா பக்கம் போவது நீங்க சரியில்லை என்பதை நீங்க சொல்றீங்க சார். ஆனா முதலமைச்சர் தானே சார் ஆட்சி செய்யறாரு. அவரு கீழே உள்ளவர்கள் சரியாக செயல்பட்டாங்க அப்படின்னா ஊழல் ஆட்சி வராது சார். ஆட்சி வேறு கட்சி வேறு என்று நம்ம பார்க்க முடியாது. ஆட்சியில யார் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்னா கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சி செய்ய போறாங்க. இப்ப கட்சியில இருப்பவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக இருந்தாங்க நிறைய பேரு அப்படின்னு சொன்னா ஆட்சியும் ஒரு ஊழல் ஆட்சியாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் தான் மினிஸ்டராக இருக்க போறாங்க, அவங்க தான் எம்எல்ஏவாக இருக்க போறாங்க. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் ஊழல் செய்யாத நல்ல எண்ணத்துடன் செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் ஓப்பனா வெளியே நாங்கள் கமிஷன் வாங்க மாட்டோம், நாங்கள் சீரமைக்க போகிறோம் இந்த துறையை. இப்போ பள்ளிக்கல்வித்துறையில ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, கமிஷனே வாங்காம நாங்க அனுமதி கொடுத்துருக்குறோம் பள்ளிகளுக்கெல்லாம் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் அவர்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் 2000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அந்த ஊழல் பேர் வழியான காசி போன்றவர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவர் ஓப்பனா மீட்டிங்ல சொல்றாரு, இந்த மாதிரி யாரும் முறைகேடுகள்லாம் ஈடுபடக்கூடாது, யார் ஈடுபட்டாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு போக்கை தான் மக்கள் விரும்புகிறார்கள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடைபெறாமல் நாளை விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எம்எல்ஏ ஆகி அமைச்சரானால் என்ன ஆகும்? இப்போ இதுதான் அடிப்படையான கேள்வி. நீங்க இவருக்கு நாளைக்கு தான் எம்எல்ஏ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்களா? அந்த தொகுதியில இவருக்கு எம்எல்ஏ கொடுக்குறேன்னு சொல்லி தான் கட்சிக்குள்ளேயே கூட்டு வந்திருப்பீங்க. அப்போ நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆவார். எம்எல்ஏ ஆனா ஒரு முன்னாள் ஹெல்த் மினிஸ்டரு, அவருக்கு ஒரு அமைச்சரவை பதவி கொடுக்கணும், ஒரு அமைச்சரவை பதவி கொடுப்பீங்க. ஈவன் அப்படி இல்லைன்னா கூட அவருக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருங்கிறத வச்சு அவர் என்ன அளவுக்கு செல்வாக்கு அங்க செலுத்துவாரு, எந்த அளவுக்கு அழுத்தங்களை கொடுப்பாரு, அந்த டிஎஸ்பியால ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரமுகரை எதிர்த்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பினால வழக்க நடத்திட முடியுமா? அப்போ இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க கட்சியில ஒரு பக்கம் ஊழல்வாதிகள் எல்லாம் தொடர்ந்து சேர்த்து விட்டு நாளைக்கு நேர்மையான ஆட்சி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தான் செல்வாக்கு செலுத்துபவர்களாக இருப்பார்கள். எனவே அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரை கட்சியில் எடுக்கிறீங்க.